புதினம் 1953 பெண் குரல் அப்படிங்கிற புதினம் தான் அவங்க படைக்கிறாங்க. அடுத்தது 1963 தான் என்ன புதினம்னா குறிஞ்சி தேன் அப்படிங்கிற புதினம். இது உதகமண்டலம் நீலகிரி மலையில இருக்கக்கூடிய தொல் பழங்குடிகள். அந்த தொல் பழங்குடிகள் நிறைய அங்கங்க இருக்காங்க. ஹட்டினா குடியிருப்புன்னு சொல்றாங்க. அம்மா அந்த புதினத்துல ஹட்டிம்பாங்க. மரகத மலை மரகத மலை கட்டி அந்த இடத்துல படகர்கள் வாழ்றாங்க. அங்கங்க கொஞ்சம் பேர் அந்த படகர்களுடைய வாழ்க்கைய இவங்க பார்த்து அதை கேட்டு அறிந்து அவங்களோட தங்கி இருந்து அத ஒரு புதினமா நமக்கு 1963 வாக்குல நமக்கு அந்த புதினம் அது ஒரு தொடர்கதையா வருது. அதுக்கு பிறகுதான் அது புதினமாக வருதுன்னு பாக்குறோம். இந்த புதினத்துல நாம பார்த்தோம்னா அதுல ஒரு 3 தலைமுறையினரை அவங்க பதிவு பண்ணிட்டு போறாங்க. அதுல அந்த தொடங்கும் பொழுது புதினம் அந்த நீலமலை, அந்த நம்மளுடைய நீலகிரி மலையில இருக்கக்கூடிய பசுமையான அந்த இயற்கை வளம் அதெல்லாம் அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு ஜோகி அப்படிங்கிறவன் அங்க படுத்துட்டு ஒரு கனவு கண்டுட்டு இருப்பான். ஜோகிக்கு ஒரு 9 வயசு தான் இருக்கும்.